வணக்கம். நான் டாக்டர் விக்னேஷே, கன்சல்டன்ட் இன்டர்வென்ஷனல் பல்மனாலஜிஸ்ட், வடமலையான் ஹாஸ்பிட்டல், திண்டுக்கல். இன்னைக்கு வேர்ல்டு ஆஸ்மா டே. ஸோ நான் அதனால ஆஸ்மா பத்தி ஒரு லிட்டில் டாக் கொடுக்க போறேன். ஸோ இந்த டாக்ல என்னென்ன இருக்க போகுது அப்படின்னா, ஆஸ்மானா என்ன, ஆஸ்மா எதனால வருது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி திருப்பி அந்த ஆஸ்மா அட்டாக் வராம இருக்கலாம் அப்படின்றத பத்தி ஒரு சின்ன டாக். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ்மா வேர்ல்டு ஆஸ்மா டே எவ்ரி இயர் மே மந்த் ஃபர்ஸ்ட் டியூஸ்டே ஆஸ்மா டே கொண்டாடுறாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அண்ட் ஜீனானா குளோபல் இனிஷியேட்டிவ் இன் ஆஸ்மா, இவங்க ரெண்டு பேரும் கொலாபரேஷன் பண்ணி இந்த ஆஸ்மா அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க. இந்த எவ்ரி இயர் ஆஸ்மாக்கான தீம் இருக்கு. அந்த மாதிரி இந்த இயருக்கான ஆஸ்மாவோட தீம் கருத்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆஸ்மா எஜுகேஷன் எம்பவர்ஸ். ஆஸ்மா அப்படின்னா என்ன அப்படின்னா, மூச்சுக்குழாயின் சுருக்கம். மூச்சுக்குழாய் நார்மலா